வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ நான் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை குறித்து பார்ப்போம். நம்ம தமிழக அரசு வந்து இந்த கோரிக்கை வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இதுக்குன்னே ஒன்று சொல்லியிருந்தோம், டிரைவிங் லைசன்ஸு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு அதெல்லாம் வந்து லைஃப் டைம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது மூணுமே முக்கியமான கோரிக்கைகள். அதை பார்த்துருக்கீங்க. இப்போ எதை கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு. இப்போ வந்து பணியிடத்தில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடைச்சா வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் இருக்குது, அகாசை இருக்குது. அதெல்லாம் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து நிறைய மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்து போதிலும் பாதுகாப்பு, கூடுதல் பாதுகாப்புக்காக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனியார் நிறுவனங்கள் அரசு வேலையில் இருக்கிறவங்க எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மெமோ கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மெமோ பதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிமார்க்கு அப்படின்னா வந்து பிளாக் மார்க் அது மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு எதுனா இஷ்யூ ஆச்சுன்னா. ஆனால் வந்து ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்கணும். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதே போல் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் எடுக்கும்போது வாங்குற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்னா அந்த செக்யூரிட்டி இருக்குது. ஆனால் வந்து ப்ரைவேட்டில் வந்து அந்த செக்யூரிட்டி இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து ப்ரைவேட் கம்பெனியை வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்லை எம்என்சி கம்பெனியோ மல்டிநேஷனல் கம்பெனியோ இல்லை இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ அதில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். அது கம்பல்சரி பண்ணணும், கட்டாயப்படுத்தணும். அப்போ தான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஜெனியூனாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதி வெளியிடணும். இது வந்து முக்கியமான கோரிக்கை. ஏன்னா வந்து சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸஸ்லாம் இருந்தால் வந்து அவங்க கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த தமிழக அரசு வந்து கன்சிடர் பண்ணி தேர்தல் வாக்குறுதி கொண்டு வரணும் கேட்டுக்கொண்டேன்.